லைஃப் ஆஃப் சாய்பாபா சீரீஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து இன்றைக்கி எபிசோட் 4 பார்க்கலாம். ஸோ நிறைய டிவோட்டிஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கேதர் பண்ணியிருக்காரு நரசிம்ம சுவாமிஜி. அதை பற்றி நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி. 1918 அந்த இயருக்கு அப்புறமா நிறைய டிவோட்டிஸை வந்து நரசிம்ம சுவாமிஜி மீட் பண்ணுறாரு. ஸோ அவரோட மகாசமாதிக்கு அப்புறமா, சாயோட மகாசமாதிக்கு அப்புறமா நிறைய பேர் வந்து அவரை இஷ்ட தேவதாவை வர்ஷிப் பண்ணுறாங்க. ஸோ 1918 வரைக்கும் நிறைய டிவோட்டிஸ் வந்து அவர் கூட ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. அவர் க்யூர் பண்ணியிருப்பாரு, அவர் கூட ட்ராவல் பண்ணியிருப்போம். அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் நரசிம்ம சுவாமிஜி மீட் பண்ணுறாரு, அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறாரு, எப்படியெல்லாம் அவர் வந்து கேர் எடுத்துக்கினாரு, க்யூர் பண்ணார், ஸோ எப்படியெல்லாம் அவர் வந்து வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் மூலியமெல்லாம் வந்து கற்றுக்கிறாரு. தான் அந்த பீரியடில் வாழ்ந்திருப்பாங்க அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் கிட்டெல்லாம் மீட் பண்ணி இவர் வந்து கற்றுக்கிறார். அப்போது சாய் வந்து எப்போவுமே சொல்வாரா, நான் எப்போவுமே ஷிர்டியில் மட்டும் இல்லை, நான் எல்லா இடத்துலையும் இருக்கேன். யார் என்னை எந்த இடத்துலேருந்து நினைக்கிறாங்களோ அங்கே வந்து நான் கண்டிப்பாக இருக்கிறேன். மனசளவில் யார் ரொம்ப உண்மையாக, அப்புறமா என்னை அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, யார் ஒன்றுத்தவங்களை கஷ்டப்படுத்தாத இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் நான் கண்டிப்பாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சாய் சொல்கிறாரு. அப்புறமா நிறைய ரிலிஜியன் பீப்புள் வந்து வர்ஷிப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பர்டிகுலராக சில பேர் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, இவர் வந்து மாஸ்கில் இருக்கிறாரு, ஒரு முசல்மானு, ஆனால் இந்து மாதிரி பிஹேவ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஹேட் பண்ணுறாங்க. நிறைய பேர் இவர் வந்து ஒரு பிளாக் மேஜிக்கு, இவர் வந்து ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டம்லாம் படுத்துகிறாங்க. அப்போது ஒரு டிவோட்டி மட்டும் இவர் முசல்மான் தான் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இவரை முசல்மானாக தான் பார்க்குறேன், இவர் முசல்மான் தான் அப்படின்னு சொல்லிட்டு வர்ஷிப் பண்ணுறாரு. ஒருத்தர் இவர் இல்லை, பிராமின் தான் இவர், ஹிந்து தான் இவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க வர்ஷிப் பண்ணுறாரு. அப்போ சாய் சொல்கிறாரு, நீங்கள் என்ன எந்த ரூப்பில் பார்க்குறீங்களோ, அப்படின்னா எந்த விதத்தில் நீங்கள் எந்த ஃபார்மில் நீங்கள் என்னை பார்க்குறீங்களோ நான் உங்களுக்கு அப்படி தான் தெரிவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு.